ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குழந்தை வெளியில் வர்றதுக்கான, அதாவது நமக்கு பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தை வெளியில் வர்றதுக்கான ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான வலி ஏற்பட்டதுன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துலேயோ 2 மணி நேரத்துலேயோ டெலிவரி ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது எந்த மாதிரியான வலிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குங்கிறது. நார்மலாக நம்மளுக்கு டெலிவரி ஆக போகுது, குழந்தை வெளியில் வர்ற தயார் நிலையில் இருக்குன்னா நம்மளோட வயிறை யாரோ கட்டி போடுற அளவு யாராவது கயிறு வச்சு கட்டி போட்டால் எப்படி இருக்கும், அந்த அளவு ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வலி விட்டு விட்டு வலிச்சிட்டே இருக்கும். இப்போ 1 மணி நேரத்தில் நம்மளுக்கு 45 மினிட்ஸ் வயிறு வலிச்சிட்டே இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவாங்க, வயிறு வலி இருக்காது. இல்லை இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி வலி இருக்குன்னா, நம்ம படுத்தாலோ இல்லை லைட்டாக எப்படியாவது கால் நீட்டி உட்காந்தாலோ கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பெயின் இருந்துகிட்டே இருக்கும். இடுப்பில் பார்த்தீங்கன்னா யாரோ அழுத்தம் கொடுக்குற மாதிரியே குழந்தை வெளியில், அதாவது ஏதோ நம்மளுக்கு இடுப்பு பகுதியில் யாரோ ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா குழந்தை வெளியில் வர்றதுக்கு தயார் நிலையில் நம்மளோட இடுப்பெலும்புகள் குழந்தைய வெளியில் தள்ளுறதுக்கான ஒரு நிலை அதாவது குழந்தை வெளியில் வர்றதுக்கான அறிகுறி கூட இதை நம்ம சொல்லலாம். இடுப்பில் ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரியும் நம்மளுக்கு ஒரு மோஷன் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது மோஷன் வராது, ஏதோ உள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம முக்கி வெளியில் அந்த மோஷனை வெளியில் தள்ளிடணுங்கிற ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபீலும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது வெளியில் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம்னு நினைப்போம். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக குழந்தை ஒரு மணி நேரத்துலையோ இல்லை ஒரு 10 மினிட்ஸ்லையோ அல்லது ஒரு 20 மினிட்ஸில் கூட உங்களுக்கு டெலிவரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா உங்களுடைய பிறப்புறுப்புல இருந்து அப்படியே தண்ணி வடிகிற மாதிரியோ அல்லது ப்ளீடிங் அதிகம் ஏற்படுற மாதிரியோ உங்களுக்கு நீங்கள் நின்னாலே அப்படியே கால் வழியாக அப்படியே கீழே வந்துடும், அப்படியே கீழே வடிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க இல்லை அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்பவே நல்லது. ஒரு சில பெண்களுக்கு பீரியட்ஸ் நேரத்தில் எந்த வலி இருக்குதோ அதே மாதிரியே இருக்கும். ஆனால் ரொம்ப வயிறு வலி நம்மளால் தாங்கவே முடியாத அளவு வயிறு வலி ரொம்ப அதிகம் இருக்கும். வயிறு வலிக்கும், இடுப்பு வலிக்கும், ஒரு சிலருக்கு முதுகு வலி ஏற்படும், ஒரு சிலருக்கு உட்காரவே முடியாது, படுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். படுத்துகிட்டே இருந்தாலும் ஒரே சைடு படுத்தாலும் ரொம்ப பெயின் இருக்கும். நம்மளுக்கு ஏதோ வெளியில் வர்றதுக்கு தயார் நிலையில் இருந்தது, அதாவது குழந்தை வெளியில் வருதுன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். பனிக்கூட நீர் உடஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய பிறப்புறுப்புலேருந்து தண்ணி நல்லா வடிய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு லைட்டான ப்ளீடிங்கோடு சேர்த்து ஏற்படும். இப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு குழந்தை வெளியில் வர்றதுக்கு ரொம்ப தயார் நிலையில் இருக்கும். இது ஒவ்வொரு கர்ப்பிணிகளுக்கும் ஒவ்வொரு உடல்நிலைக்கு ஏற்ற மாறுபடும். ஆனால் மேக்சிமம் இந்த மாதிரியான வலிகள் எல்லா பெண்களுக்குமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.